மக்களே, நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த கிராம உதவியாளருக்கான ஒரு அறிவிப்பு தாங்க. இந்த ஒரு அறிவிப்பை வந்து ஆட்சியாளர்களுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்றது தொடர்ந்து நம்ம வந்து பத்திரிக்கையில் வெளிவந்த ஒரு செய்தியை தான் நம்ம இப்போ வாசித்து தெரிஞ்சு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அது பேஸ் பண்ணின ஒரு வீடியோ தாங்க இது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 3 வருஷமாக எந்த ஒரு அறிவிப்புமே வரல இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு அறிவிப்பு தாங்க இது. 2299 கிராம உதவியாளர்களுக்கான காலி இடங்களை நிரப்பும் நடைமுறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆட்சியாளர்களுக்கு தமிழக அரசு கடிதம், அதையும் சொல்லியிருந்திருக்காங்க. இது எனக்கு வெளியாயிருக்குன்னா ஜூன் 18ஆம் தேதி வெளியாயிருக்கு, சரிங்களா? தமிழ்நாடு முழுவதும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர்கள் காலியிடங்களை நிரப்பும் நடைமுறை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. நம்ம அதை வெளியிட்டுள்ளது தான் நம்ம இன்னொரு வீடியோ முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? இதற்கான கடிதத்தை அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையம் சாய்குமார் அனுப்பியுள்ளார். அவரது கடிதத்தின் விவரம் என்னவென்றால், தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளன அப்படின்றது தான் சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? அதன்படி வட்டார அளவில் செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ள காலியிடங்களை நிரப்பப்பட வேண்டும். காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு நடவடிக்கைகளை ஜூலை முதல் வாரத்தில் முடிப்பது அவசியமாகும். பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிக்கை வெளியிடப்பட்டு 30 நாட்களுக்குள் விண்ணப்பங்கள் பெறப்பட வேண்டும். ஓகேங்களா? ஸோ அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை வந்து டக்குன்னு 30 நாளுக்குள்ளே விண்ணப்பங்கள் பெறப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராம உதவியாளர் பணிக்கு எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் அத்தியாவசியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் எழுதவும் படிக்கவும் நன்றாக தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தேர்வுக்கான விண்ணப்பங்கள் தேர்வுகளிடம் பெறப்பட்டு தேதியிலிருந்து 10 தினங்களுக்குள் இந்த தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை அனுப்ப வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுபோக நேர்முக தேர்வு ஒன்று இருக்கும் அப்படின்றத சொல்லேன் இல்லையா? தகுதியான அனைத்து தேர்வுகளுக்கும் தேர்வுக்கான அழைப்பு கடிதம் சென்று உள்ளதா என்பதை உறுதி செய்த பிறகு 21 நாட்களுக்குள் வாசிப்பு மற்றும் எழுத்து தேர்வு நடந்திட வேண்டும் அதையுமே சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த தேர்வு முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு 15 தினங்களுக்குள் நேர்முக தேர்வு நடத்த வேண்டும். அதை தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்வாளர்களின் பெயர் பட்டியலை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கடிதம் எழுதியிருக்காங்க, சரிங்களா மக்களே? ஸோ இது எனக்கு எப்போ வேணாலும் அறிவிப்பு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆயத்தமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.